சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீட்டுக்கு வர சொல்லி பார்த்தீங்கன்னா தேவிகா கூப்பிட்டுருப்பாங்க. தேவிகா கூப்பிட்டாங்கன்றதுக்காக மனோஜ்மே அங்கே வந்துட்டு என்ன ஆண்டி எனக்கு கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் என்னோட ஆடிட்டர் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயமா பேசியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட கொடைக்கானலில் இருக்க என்னோட ப்ராப்பர்ட்டிஸை உங்கள் பேரில் மாற்றி எழுத சொல்கிறதுக்காக பேசியிருக்கேன் மாப்பிள்ள. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவங்க என்னைக்குன்னு டேட்டு சொல்லுவாங்க. நம்ம அப்போ அங்கே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்திங்கன்னா கனவுல மிதக்கிறாரு. கொடைக்கானலா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளக்கிறாரு. எவ்வளோ இருக்கும் ஆண்டி அதோட மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க பார்த்திங்கன்னா 20 கோடிக்கும் மேலே இருக்கும் மாப்பிள்ள. அது உங்கள் பேருக்கு மாற்ற சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்திங்கன்னா என்னைக்கு ஆண்டி எப்போ நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் மாப்பிள்ள டாக்குமெண்ட் எல்லாம் மாற்ற சொல்லியிருக்கேன். அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அவங்க எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னைக்குன்னு சொல்லிட்டு டேட்டு சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியாது. ஓகே ஆண்டி, ரொம்பவே சந்தோஷம் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட் நியூஸை வச்சுருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கும் கனகாக்கும் ரிஜிஸ்டரும் ஆகிடுச்சு மேரேஜ். அதனால் இப்போ உங்கள் 2 பேருக்காகவும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. இப்போ இதெல்லாம் வேணாமே ஆண்டி, எனக்கு டைவர்ஸ் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ கேட்டாலும் என்ன மாப்பிள்ள இது மாதிரி இது சொல்லிகிட்டே இருக்கீங்க. இல்லை ஆண்டி நீங்கள் திடீர்னு இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. ஒரு சில விஷயங்களை திடீர்னு நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே மாப்பிள்ள முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட நம்ம திடீர்னு தான் முடிவு எடுத்தோம். அதே மாதிரி தானே இதுவும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்கிறாங்க, இதுக்காக தான் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் மேட்ரு சொன்னாங்களோ, இப்போ நம்மளால் நோன்னு சொல்ல முடியாது. நல்லா தான் இவங்களும் பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்க, நான் மேலே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனோஜ் மேலே போகிறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு இவர் வெளியே போய் பார்த்தீங்கன்னா சக்திவேலுக்கு கால் பண்ணுறாரு. சக்திவேல் கால் பண்ணிட்டு சார் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் 2 விஷயம் இருக்குது சார். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, பொறுமையாக என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் இவங்க கொடைக்கானலில் இருக்க சொத்தை பார்த்தீங்கன்னா என் பேருக்கு எழுதி வைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல என் கணிப்பு எப்போவுமே தப்பாது. நீங்கள் கோடீஸ்வரராக ஆவீங்கன்னு சொன்னேன்ல, நடக்க போதா? ரொம்ப சந்தோஷம் மனோஜ். இதில் என்ன இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்தது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க சார், இன்னொரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாரு. இல்லை சார் அவங்க இன்றைக்கி நாள் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் கனகாக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா இது எப்படி மனோஜ் பேட் நியூஸ் ஆகும், இதுவும் குட் நியூஸ் தானே, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வேறு சார், என்னாலலாம் முடியாது சார், அதுவும் கனகா இருக்க நிலமையிலலாம் என்னாலலாம் ஃபஸ்ட் நைட்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது சார் சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா சரி அப்போ இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சார் அப்படியும் போக முடியாது சார், அப்படி போனால் அப்புறம் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வேறு என்ன தான் மனோஜ் பண்ணுறது சார், நீங்கள் தான் சார் ஏதாவது ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் கனகா கூட பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு பத்துருங்க. உள்ளே என்ன நடந்ததுன்னு அவங்களுக்குனா தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் சொல்கிறது சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட்டால் வேறு வழியே இல்லை, உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சரிங்க சார் நீங்கள் எது சொல்கிறீங்க அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜும் பேசிட்டு உள்ளே வராரு. உடனே கனகா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இது உங்களுக்காக நான் வாங்கினது, இதை போட்டுட்டு ரூமில் இருங்க, கனகா வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கனகாவை கீழே கூப்பிட்டு வராங்க. கனகா பார்த்தீங்கன்னா என்னம்மா இன்றைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுருக்க, இன்றைக்கும் எனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா மனோஜ் மாப்பிள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு கனகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பாலை கொடுத்துட்டு இது உனக்கும் மாப்பிள்ளைக்கும், நீ பாதி குடிச்சிட்டு அவருக்கு பாதி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா அப்போ 2 கிளாஸில் கொடுக்கலாம்ல, நம்ம வீட்டில் பால் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நான் சொல்கிறத நீ கேட்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனகா கிட்ட பாலை கொடுத்து உள்ளே அமுச்சு வைக்கிறாங்க. கனகாவும் உள்ளே போகிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா கனகா கதவை சாத்து, ஏன் அப்படியே நிற்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கனகாவும் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே வரும்போது அங்கே பலூனு பூ டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பால் எடுத்துகிட்டு போய் மனோஜ் கிட்ட கொடுத்துட்டு இந்த மனோஜ் இதை நீ பாதி குடிக்கணுமா நான் பாதி குடிக்கணுமா, ஏதோ ஒரு கேம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. மனோஜ் கொஞ்சம் குடித்தோடனே போதும் போதும் குடுன்னு சொல்லி பிடுங்கி மொத்தத்தையும் அவங்க குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பலூன் எல்லாம் பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பக்கத்தில் போய் உக்காடுறாங்க. மனோஜ் தள்ளி 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 போய் உக்காடுறாரு. ஆனால்
ஆனாலும் அவங்க விடாமல் மனோஜ் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கேயே போய் 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 பக்கத்தில் உட்கார்றாரு. கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா கனகா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் கனகா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உங்கள ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. சரி சரி போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் லைட்டை ஆஃப் பண்ணுவார். உடனே கனகா பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னாச்சு என்னாச்சுன்னு அவரே பயந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டை போடுறாரு. லைட்டை போட்டவுடனே நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சிரிச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் லைட் ஆஃப் பண்ணுறாரு. திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இவளுக்கு லைட் ஆஃப் பண்ணாலே பயம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் தலை தெறிக்க வெளியே ஓடி போய் ஆன்ட்டி ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லி கத்துறாரு. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆன்ட்டி இங்கே நடக்குது, நான் லைட் ஆஃப் பண்ண கனகா அப்படி கத்துறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவளுக்கு இருட்டுனா பயம், அவளுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணி இருட்டாக இருந்துச்சுன்னா உடனே கத்த ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆன்ட்டி நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட முதலே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சுக்குவீங்க, அவகிட்ட நீங்கள் பேசிட்டு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அவள் நார்மலாக ஆகிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் சரியா படல ஆன்ட்டி. இதில வேற ஃபர்ஸ்ட் நைட் வேற. எனக்கு இதெல்லாம் ஒரு மாரி அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ உங்க பொறுப்பு. அவ உங்க ஒய்ஃப். நீங்க தான் அவள கேர் எடுத்து பார்த்துக்கணும். அவகிட்ட பக்குவமா பேசுங்க. அவ புரிஞ்சுக்குவா. நீங்க எது சொன்னாலும் அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி படல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கணும். அவகிட்ட பேசுங்க, விளையாடுங்க. அவ புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜுமே வேற வழி இல்லாம திரும்பி பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள போறாரு. அங்க போனா கனகா பார்த்தீங்கன்னா எல்லா பூவையும் தூக்கி அவங்க மேலே போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையும் கலைச்சி போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பலூன் இருக்கும். அந்த பலூன் எடுத்துகிட்டு போய் உனக்கு பலூன்னா பிடிக்குமா கனகா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பலூனை ஊதி பார்த்தீங்கன்னா நம்ம ஊதி ஊதி விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பலூனை ஊதுறாரு. கனகா பார்த்தீங்கன்னா பெரிசா ஊது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் ஊதிக்கிட்டே இருக்காரு. பெரிசா ஊது பெரிசா ஊது பெரிசா ஊது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க.